லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அப்படிதான். அப்படியே இருங்க. ஐயோ இடி இடிக்குது. நான் வீட்டுக்கு போத்த பிள்ள. உள்ள கூட்டி போங்க. ஏய். உனக்காக தான். கேக். சந்தோஷம் பாத்தியா? கட் பண்ணுங்க. ஆமா மாமா. ராசா. கேக்ல கூட 2 பூனை வச்சிருக்காங்க பாத்தீங்களா? ஒரு பூனை நீங்க, இன்னொரு பூனை நான். லவ் பேர்ட்ஸ் மாதிரி இது லவ் கேட்ஸ். இதுக்கு சிரிக்க மாட்டீங்களா? ஹாப்பி பர்த்டே டு யூ. எனக்கு எப்பவுமே நாங்க அப்படித்தான் விளையாடுவோம். கேக் எடுத்து உன் பொண்ணுக்கு கொடு. உங்களுக்கு ஒரு கடி, எனக்கு ஒரு கடி. மத்தியானம் பர்த்டே பத்தி பேசும்போது ரெடி மியூசிக்லாம் சொன்னீங்க. எப்ப மியூசிக் ஸ்டார்ட் ஆகும்? நான் போறேன். சீக்கிரம் போடுறா. போடு. என்ன டென்ஷன் பண்ணிட்டு எல்லாரும் சேர்ந்து கூத்தடிக்கிறீங்களா? இருங்க வர. ஆண்டி பாருங்க ஆண்டி. Stop it! இது வீடா இல்ல வேற ஏதாவதுமா? இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வாணியோட அம்மாக்கு பிறந்த நாள். அதான் கேக் எல்லாம் வெட்டி கொண்டாடிட்டு இருக்கோம். வணக்கம் சம்பந்தியம்மா. பாவம் அவங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிறந்த நாள் கொண்டாடினதே இல்லையா? ஆமா, நான் கொண்டாடினதே இல்ல. சம்பந்தி கேக் சாப்பிடுறீங்களா? முறைக்குது என்ன? கேக் பிடிக்காதா இல்ல உங்களுக்கு சுகரா? உங்க பையனுக்கு பிடிச்ச பொரி வரண்டு வச்சிருக்கேன், அதையா சாப்பிடுறீங்களா? கொஞ்சம் அமைதியா இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க எதுவுமே இருக்க கூடாது. எல்லாரும் கிளம்புங்க. வந்த ஒரு நாள்ல இந்த வீட்டை எப்படி மாத்திட்டாங்க பாருங்க ஆண்டி. இவங்கதான் உங்க ஸ்டேட்டஸ்க்கு கேத்த சம்பந்தியா? எல்லாம் கால கொடுமை.
சீரகை கலக்கும் அது பறக்கும். என்னடி என்ன பண்ற? அப்படி அப்பா என்னடி ஆத்தாளு மகளும் சேர்ந்து என்ன உள்ள தள்ளி கதவை சாத்துறீங்களே, எதுக்குடி? எல்லாம் காரணமாதான். என்ன காரணம்? நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே என் பொண்ணுக்கு இந்த வீட்டுல கரைச்சல் குடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா, நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு சஞ்சய் கேக்குதா? இங்க பாரு அடியே, ஏற்கனவே இங்க காம்படிஷன் ரொம்ப ஹெவில போய்கிட்டு இருக்கு. நீ எல்லாம் இதுல தாக்கு பிடிக்கவே முடியாது. என்னங்கடி? நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், 2 பேரும் சிரிச்சிட்டு நிக்கிறீங்க. என்ன என்ன பார்த்தா கேலியும் கிண்டலுமா இருக்கா? நான் யாருன்னு தெரியுமா? தெரியுமே. நீ யாரு, எந்த ஊரு, உன் தொழில் என்னன்னு உன் ஜாதகமே எனக்கு தெரியும். அதனாலதான் 2 பேரும் சிரிச்சோம். என்ன தெரியும்? வில்லுப்பாட்டுக்காரி, சினிமால ஜூனியர் ஆர்டிஸ்ட். கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கே. இத்தனை நாளா கூட்டத்துல நின்னுட்டு வெறும் 500 ரூபாய் பேட்டா வாங்கிட்டு இருந்த உனக்கு பெரிய கேரக்டர், நல்ல சம்பளமும் கிடைக்கவும் என்ன ஏதுன்னு எதை பத்தியும் விசாரிக்காம வாலண்டரியா வந்து மாட்டிக்கிட்டே தீபலட்சுமி. இப்போ உன்னை ஊதி அணைக்க போறோமே. அதுவும் சிங்கத்தோட குகையில வந்து சோலோவா மாட்டிக்கிட்டே தீபலட்சுமி. என்ன பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏங்க, இது கூட கண்டுபிடிக்க முடியலனா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? உனக்கு எங்க ஆண்டிய பத்தி தெரியுமா? அவங்களுக்கு பொய் சொல்றவங்களை கண்டாலே பிடிக்காது. கோவத்துல துப்பாக்கி எடுத்து பட்டுன்னு போட்டு தள்ளிடுவாங்க. லைசென்ஸோட துப்பாக்கி வச்சிருக்காங்க. இதுவரை 2-3 பேரை சுட்டு காலியும் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் வெளியவே தெரியாது. அந்த மாதிரி நீயும் ஒரு காணா பணமா போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. என்ன பயமுறுத்துறீங்களா? என்ன சச்ச, உனக்கு இந்த ஃபேமிலி பத்தி தெரியாதுல்ல, அதான் உன் நல்லதுக்காக எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். நீ பொய் சொல்லி நடிக்கதான் வந்திருக்கன்னு ஆண்டிக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நான் சொன்னது நடக்கும். இதுல இருந்து தப்பிக்க உனக்கு ஒரே வழி என்னன்னா நான் சொல்றத கேக்குறதுதான். அப்படி கேட்டா உசுருக்கும் ஆபத்து இல்ல, அவங்க குடுக்கறத விட அதிக பணமும் கிடைக்கும். கேக்குறியா? முடியாது. ஓ உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. ஓ, நீ எந்த தைரியத்துல பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது. இவளே பொய் சொல்லி நாடகம் ஆடி தானே இந்த வீட்டுக்குள்ள வந்தா. அதனால நம்ம என்ன சொன்னாலும் கேட்டு பயந்து சரின்னு சொல்லிடுவான்னு பாக்குறேன். ஏமா, என் வரலாறு தெரிஞ்சிருச்சுன்னு 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க போல இருக்கு. ஆனா நான் இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி உங்க 2 பேரோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ள வந்திருக்கேன். ஏய், என்ன நீ பெரிய ஒழுங்கா? கட்டின புருஷனை கழட்டி விட்டுட்டு சஞ்சய்க்கு சுத்து போட்டுக்கிட்டு இருக்க. வெக்கமா இல்ல? என் விஷயம் கூட பரவாயில்ல, இந்த விஷயம் மேடத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கையே, ஓ வண்டவாளம் தண்டாவாளத்துல ஏறி பேருண்டாமா. உங்க முதுகிலே ஊர்பட்ட ஆளுக்கான் இவங்க எங்க முதுக சொரிஞ்சு பாக்குறாங்க. காலுங்கடி, வில்லு பாட்டு படிக்கிறதுனா உனக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா? ஊர்ல வந்து பாரு, வில்லு பாட்டு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அப்பதான் உனக்கு தெரியும். வாங்கதையே வில்லு பாட்டுல அடிச்சிருவேன்.
சுற்றாதீங்க மேடம், சுற்றாதீங்க மேடம். நான் தெரியாம நடிக்க வந்துட்டேன் மேடம். காசு கொடுத்தாங்கன்னு உங்க வீடு தெரியாம வந்துட்டேன் மேடம். மன்னிச்சிருங்க மேடம். மேடம், நான் இன்னும் வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கல மேடம். நான் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சுட்டு அப்புறமா உங்ககிட்ட வந்து சொல்றேன். நீங்க அப்புறமா என் நெத்தியில துப்பாக்கி வச்சு பொட்டுன்னு சுடுவீங்களா? நான் பட்டுன்னு செத்து போயிருவேனா? இப்போ விட்டுருங்க மேடம். மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம், மன்னிச்சிருங்க மேடம். என்கிட்ட பொய் சொன்னவங்களுக்கு மன்னிப்பே இல்ல. ஆ, 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 ஆ. கனவா? ஐயோ, காசுக்கு ஆசைப்பட்டு நடிக்க வந்து தெரியாதனமா அப்படி பிரச்சனையில மாட்டிக்கிட்டேனே. அப்ப விடிய கால கண்ட கனவு படிக்கணும்னு சொல்லுவாங்களே, அப்போ போயிடுவேனா? ஐயோ, என்ன பண்ணுவேன்? பெரிய வீட்டுல பிரச்சனை தேடி வந்து நிக்கும்னு சொல்லுவாங்களே. ஐயோ, எனக்கு இப்ப பெரிய பிரச்சனை பிடிச்சிருச்சே. நான் இங்க இருந்து எப்படி தப்பிச்சு ஓடுவேன்? எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆகிர வேண்டியதா? கடவுளே, என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்திரு. சுற்றாதம்மா. நான் சொல்றத கேட்கலன்னா ஆண்டி சொல்றதுக்கு முன்னாடி நான் உன்னை காலி பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு என் வாழ்க்கைய விட உன்ன மாதிரி ஒரு ஆளோட உசுறு பெருசே இல்ல. இறக்குமா, அட இறக்கு. என்ன ஆளாளுக்கு துப்பாக்கி வச்சு பயமுறுத்துற? இறக்குடி. ஆமாடி, இப்ப என்ன? நீ சொல்றத நான் செய்யணும், அப்படிதானே? செஞ்சு தொலைக்கிறேன். என்ன செய்யணும்னு சொல்லு. அப்படி வா வழிக்கு. நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. நீ குடுக்கிற டார்ச்சர்ல அந்த வித்யாவை வேதா ஆண்டி இந்த வீட்டை விட்டே துரத்தணும். உன் கூட சேர்ந்து அவளையும் சுத்தமா வெறுக்கணும். அத மட்டும் செஞ்சுட்டனா உனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். என்ன? நான் தான் செய்யறேன்னு சொல்லிட்டேல. அந்த துப்பாக்கிய கொஞ்சம் கீழே இறக்கு. ஏமா, இந்த துப்பாக்கி சுடுமா? சுட்டு காட்டவா? டான்ஸ் ஆடுற, இப்படி இப்படி நாடுற வருவல வா. ஏ ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனசுக்குள்ளைக்கு வந்துருமே. ஏ ரஞ்சிதமே ரஞ்சிதமே உன்னோடு வலிக்க கொஞ்சனுமே. என்ன ஏதோ கருகிற வாசனை அடிக்குது. உனக்கு ஏதாவது ஸ்மெல் வருது? செம்ம கோவத்துல இருக்க. மரியாதை இங்க இருந்து போயிரு. ஐயோ, என் பட்டுக்குட்டிக்கு என்ன கோவம்? இப்ப எதுக்கு நீங்க வந்த? அதான் அங்க ஒருத்தி இடுப்பே இல்லாம அத வச்சுட்டு விடுக்கு விடுக்குன்னு ஆடுறால. அவ கூட ஜோடியா ஆடிக்கிட்டு இருக்க வேண்டியதானே? ஐயோ, அவங்கள அப்படிலாம் சொல்லாத, பாவம். ஓ, பாவமா? அவங்கள சொன்னா உங்களுக்கு வலிக்குதோ? பின்ன வலிக்காதா? என்னதான் இருந்தாலும் முன்ஜென்மா பந்தா இருக்குல்ல, அவங்கள பேசுனா எனக்கு வலிக்கதான் செய்யும். அப்புறம் நீ வேணா என்ன பத்தி அவங்க கிட்ட ஏதாவது சொல்லி பாரு. அவங்க ஹர்ட் ஆவாங்க. எவ்வளவு அழகா பாத்துக்கிறாங்க. ஹர்ட் ஆவாங்களா? எவ்வளவு அன்பு காட்டுறாங்க. உன்ன என் பொண்டாட்டி பொசிசிவா இருக்கும்போது ரொம்ப அழகா தெரியவா. அத பாக்கதான் உன்னை இப்படி வெறுப்பேத்தன. சும்மா நடிக்காத. அவங்க கூட எதுக்கு நீ அப்படி ஆடுற? ஹேய், அவங்க ஒரு இன்னசென்ட், பாவம். ஏதோ பிறந்த நாள் கொண்டாடணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு போய் நீ இவ்வளவு ஃபீல் பண்ணலாமா? அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்திருக்காங்க. விளையாடக்கூடாது, உன்னை யாரும் நெருங்கி வரக்கூடாது, உரிமை கொண்டாடக்கூடாது. அது எனக்கு பிடிக்காது.
உனக்காக மட்டுமே பிறந்தவன். உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சரியா? கோவம் குறைஞ்சிடுச்சா? கோவம் குறையலன்னா என்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதை பண்ணணும்னு வச்சுக்கேன், எவ்வளவு பெரிய கோவமா இருந்தாலும் ஒரு செகண்ட்ல பறந்துடும். என்ன ட்ரீட்மெண்ட்? ஏய், இந்த ஷாக் போறதுக்கு என்கிட்ட இன்னொரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா உடனே ஷாக் எல்லாம் பறந்து போயிடும். பண்ணவா? ஏய், இரு. அந்த ட்ரீட்மெண்ட் இன்னும் முடியல. அந்த ட்ரீட்மென்ட் முடிச்சிட்டு நான் போயிட்டேன். சொன்னேன் வித்யா, ட்ரீட்மெண்ட். அந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. இரு வித்யா, ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு வித்யா. வேதா, சாப்பிட வா. வரேங்க்கா. சைவம் தானக்கா சமைச்சிருக்க? இன்னைக்கு கிருத்திகை வேதா, நம்ம வீட்ல சைவம் தான். குடு. இல்ல, ஏதோ லைட்டா நான்வெஜ் ஸ்மெல் வர மாதிரி தெரியுது, அதான் கேட்டேன். பக்கத்துல எங்கேயாவது சமைச்சிருப்பாங்க, நீ சாப்பிடு. எங்கடி அந்த தீபாவை காணோம்? நேத்து நம்ம மிரட்டல வீட்டை விட்டு ஓடி போயிட்டாலோ? வருவாங்கம்மா, நீ வெயிட் பண்ணி வேடிக்கை மட்டும் பாரு. இன்னைக்கு ஒரு சூப்பர் கச்சேரி நடக்க போகுது. அத்தை, கிச்சன்ல இருந்து ஏதோ கெட்ட வாடை வர மாதிரி இருக்கே. ஆமா, பல வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்துல இந்த ஸ்மெல்ல நான் ஃபீல் பண்ணிருக்கேன். இப்ப திரும்பவும் ஃபீல் பண்றேன். என்ன ஸ்மெல் இது? அக்கா, ரொம்ப கேவலமான ஸ்மெல்லா இருக்கு. இல்ல, சட்னி சாம்பார் தவிர நான் வேற எதுவும் சமைக்கலையே. அந்த ஸ்மெல் நம்மள நோக்கி வர்ற மாதிரி இருக்கு. தள்ளுடி, தள்ளு. அப்பா, இந்த வீட்டோட புது சம்பந்தி வந்திருக்கேன். எனக்கு நல்லதா வாய்க்கு ருசியா ஏதாவது செஞ்சு தருவீங்கன்னு பார்த்தேன். யாரும் செஞ்சு தர மாதிரி இல்ல. ஐயோ, நாக்கு செத்த மாதிரி ஆயிப்போச்சு. நல்ல வேலை நான் ஊர்ல இருந்து வரும்போது சில ஐட்டங்களை கொண்டு வந்தேன். அதுல கொஞ்சத்தை போட்டு எனக்கு தேவையானதை செஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு விரதங்க, நாங்க இதெல்லாம் செய்யறது இல்ல. விரதம் உங்களுக்கு தானே, எனக்கு இல்லையே. 1000 தான் இருந்தாலும் நான் அசல் ஊர்க்காரி, பொண்ணு கொடுத்தவ தானே. அம்மா, அது என்னது? தூத்துக்குடி கருவாடுக்கு ஏன்னா எந்த ஊர் சொல்லுங்க பாப்போம். எங்க ஊர்ல மீன் பிடிக்கிறவங்கிட்டயே போய் வாங்கிட்டு வந்தேன்னா பாத்துக்கங்களேன். இட்லியை கொடுங்க. இட்லியை கொடுக்குறீங்களா இல்ல நான் வேற கருவாடை மட்டும் திங்கட்டுமா? இந்த இட்லில இது அப்படியே போட்டு பிசைஞ்சு வேணுமா? நீ நம்ம வாயை பொத்திட்டு இருக்க, உனக்கு என்ன கொமட்டிட்டு வருதா? கன்சீவா இருக்கியா? ஆஸ்பத்திரில கூட்டு போய் பாத்தீங்களா? ரித்தி, வேதாவை இப்படி யாரும் டார்ச்சர் பண்ணிருக்கவே மாட்டாங்க. இறங்கி அடிச்சிட்ட. சுக்கா கருவாடுனா சுக்கா கருவாடுதான். என்ன ருசி, என்ன ருசி! இந்த உப்பு கருவாடெல்லாம் சாதாரணமா செய்ய முடியாது. நல்லெண்ணெயில மிளகாத்தூளை போட்டு அது கருகிறதுக்குள்ள அந்த கருவாடையும் போட்டு ஒரு பெரட்டி அதை எடுத்து சாப்பிட்டா ஐயோ, சொர்க்கமே கையில கிடைச்ச மாதிரி இருக்குமே. சம்மந்தி, உங்களுக்கு கொஞ்சம் வேணுமா? சாப்பிடுங்க. பாத்துக்கிட்டே இருக்கிறிய, அத்தைக்கு நாளை எடுத்து கொடு.